இப்ப டிசில வந்து யோகேஷ் கனராஜுக்கு அந்த மாதிரி செக்ஸான படம் எடுத்தாதான் ஓடும். அதுக்கு தான் வந்து குமிஞ்சாங்க. உண்மையாலுமே டார்ச்சர்னு டைட்டில் வச்சிருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். படம் பேருக்கு ஏத்த மாதிரி உட்காரவே முடியல. டாக்ஸிக்னா என்ன, நம்மளால உட்காரவே முடியாது, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் படம். 3 மணி நேரம் 15 நிமிஷம் எதுக்கு படம்னு எனக்கு தெரியல. என்னன்னா ஹீரோயிசத்தை மட்டுமே நம்பி படம் ஜெயிச்சிரும்னு நினைச்சிட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. கதை தான் முக்கியத்துவம் பெறும். கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்தா மட்டும்தான் படம் ஜெயிக்கும். இந்த படம் தயவு செய்து நான் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், படம் தோல்விதான். டெக்னிக்கலா ஓகே, நீங்க விஷுவலா பாத்தீங்கன்னா ஓகே, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படத்தை கொண்டு போகணுங்கிற முறையில டெக்னிக்கலா வேலை பார்த்திருக்காங்க, இல்லன்னு சொல்லல. எடிட்டர் சொதப்பி இருக்காரு, பேக்ரவுண்ட் மியூசிக் சொதப்பி இருக்கு, கதை இல்ல, திரைக்கதை இல்ல. படத்துல திடீர்னு முழிச்சு பார்த்தாங்கன்னா எங்க இருக்காங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு கதை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். படத்தை உத்து கவனிக்கிற அளவுக்கு திரைக்கதையில ஒரு ஸ்பீட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் லேக். வசனம் ஒரு பெரிய மைனஸ். பேசிக்கிட்டே இருக்காங்க. நயன்தாரா எதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல கடைசி வரைக்கும். சோ நீங்க யோசிச்சு பாருங்க, படத்துல பெரிய கிரியூ இருக்கு, கிரியூவை கரெக்டா பயன்படுத்தணும், அதை அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஒருத்தருக்கு கூட படத்துல வந்து மெயினான கேரக்டரை எப்படி காமிக்கணுங்கிறதே தெரியல. ஏன் டைரக்டர் இவ்வளவு சொதப்பினாருங்கிறதும் தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. நீங்க படத்துல நல்லா யோசிச்சு பாருங்க, 3 மணி நேரம் 15 நிமிஷம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படத்தை எடுக்கணும்னா நீங்க ஒண்ணு டைம் ஃப்ரேம் யாச்சும் குறைச்சிருக்கணும், இல்ல கதையை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். எதுவுமே படத்துல இல்லங்கிறப்ப எப்படி படம் பார்ப்பாங்க? நான் டைரக்டாவே சொல்றேன், படம் தோல்விதான். நான் டைரக்டாவே சொல்றேன். ஏன்னா ரிவ்யூவை நம்பி வந்து ஏமாந்துட கூடாது. ஒவ்வொருத்தருடைய பைசாவும் ரொம்ப முக்கியம் தான். படம் உண்மையாலுமே தோல்வியான படம் தான். நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். 3 மணி நேரம் உட்காரவே முடியலங்கிற, அதான் நான் சொல்றேன்ல, படம் டாக்ஸிக்னு பேர் வச்சதுக்கு டார்ச்சர்னு பேர் வச்சிருக்கலாங்கிறலாம் நான் திருப்பி. ஏன்னா அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க படத்துல. படம் ஃபுல்லாவே டார்ச்சர் தான். 3 மணி நேரம் 15 நிமிஷமே டார்ச்சர் தான். இதுல என்ன தனியா இருக்கணும்? விஷுவல் மட்டும்தான் தலைவா. ஒண்ணு சொல்றேன், பெரிய பிளஸ்னா விஷுவல். யஷுடைய தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அது படத்துல பேசுது. அதை நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன், அது ஓகே. பட் கதையா திரைக்கதையா ஒரு 3 மணி நேரம் 15 நிமிஷம் ஒரு தியேட்டர்ல ஒரு ஆடியன்ஸ் உட்கார வைக்கணும்னு யோசிச்சோம்னா உட்கார வைக்காது. ஏன் இன்னும் சொல்ல போனா யஷ்க்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே உட்கார வைக்காது. ஏன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லா KGF 2 பார்ட்டுமே மெகா ஹிட். 2 பார்ட்டை மனசுல வச்சுதான் அவங்க வந்திருப்பாங்க. அதுல 1% படத்துல கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், எல்லா டைரக்டர்ஸ்க்குமே கதையும் திரைக்கதையும் நம்புங்க. ஒரு ஹீரோயிசத்தை மட்டும் நம்பி படம் எடுக்காதீங்க. படத்துல ஃபுல்லா வைலன்ஸ், படத்துல ஃபுல்லா கிளாமர், இது மட்டும் தான் படத்துல இருக்கு. டார்ச்சர் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி படத்துல எதுவுமே இல்லை. ஹீரோவுக்கு வேலையே என்னன்னா குடிக்கிறது, பொண்ணுங்கள்ட்ட இருக்கிறது, அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுடுறது. இதை தவிர ஹீரோ எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை எதுக்கு கதைக்குள்ளார கொண்டு வராங்கிறதுனா ஒரு ஒரு பீப்புளை வந்து கவர் பண்ணிடலாம். பிகாஸ் மாசான எலிமெண்ட்டை காமிச்சா இப்ப KGF சுட்டுக்கிட்டே இருக்காங்க. KGF கதை இருந்துச்சு, அம்மாங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு. நீங்க அதனாலதான் படம் ஜெயிச்சிச்சு. நீங்க KGF ஜெயிச்சதுக்கான காரணம் இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி தான். அதுதான் படத்தை ஜெயிக்க வச்சுச்சு. இதுல பேக்ரவுண்ட் மியூசிக் சுத்தமா வேஸ்ட். அம்மாங்கிற சென்டிமெண்ட் கொண்டு வராங்க, அதுவுமே வேஸ்ட். லாஜிக்கா காமிக்கிறாங்களா, அதை யோசிக்கணும்ல. நீங்க திருப்பி ஒருத்தன் படத்தை பாக்குறான், நீங்க வந்து ஒரு தியேட்டர்ல வந்து உட்காந்து பாக்குறான்னா 3 மணி நேரம் அவனுக்கு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கும்போது, இல்ல வெளில வரும்போது ஒரு காட்சியாச்சும் நினைவுல இருக்கணும். எந்த காட்சியுமே நினைவுல இல்ல. நீங்க படத்தை பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க திருப்பி. படம் சுத்தமா வேஸ்ட். நான் தான் சொல்றேன்ல, டாக்ஸிக் ஈக்குவல் டார்ச்சர். எதுவுமே நல்லா இல்ல தலைவா. நான் சொல்லிட்டேனே, விஷுவல் ஓகே, விஷுவல் வைஸ் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். விஷுவல் வைஸ் நல்லா பண்ணிருக்காங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. எடிட்டர் எவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு. எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கட்டே பண்ண கிடையாது. கட்டு தேவையில்லாத இடத்துல கோத்து வச்சிருக்காரு. இப்ப நம்ம சினிமாவை ரசிக்கிறோம், நம்ம சினிமாவை பாக்குறோம். இல்ல KGF பேட்டர்ல டைப் பண்ணது கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நீங்க மாஸ் எலிமெண்ட்டை கொண்டு வாங்க, நீங்க ராக் ஸ்டார்னு சொல்றீங்க ஒரு ஹீரோவா, அதெல்லாம் கொண்டு வாங்க, தப்பு இல்ல. கதையோட கரு முக்கியம் இல்ல. நீங்க எது உட்கார வைக்கும்? கதை தானே உட்கார வைக்கும். கதை உட்கார வைக்கவே மாட்டேங்குது. கதையை இருந்தா தானே உட்கார வைக்கும். கதை சரியில்லை, திரைக்கதை சரியில்லை, எடிட்டிங் சரியில்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் சரியில்லை. யோசிச்சு பாருங்க, எதுவுமே சரியில்லாத படம் எப்படி ஹிட் ஆகும்? கொஞ்சம் கூட ஹிட் ஆகாது படம். நான் தான் சொல்றேன், சுத்தமான ஃபிளாப் தலைவா. அதான் வேஸ்ட்னு தானே. அது எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியலங்கிறனே. நயன்தாராவை எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல கடைசி வரைக்குமே. நீங்க ஒரு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஒரு படம் கொடுக்குறீங்கன்னா கதையை வந்து ஸ்ட்ராங்கா தேர்ந்தெடுக்கணும். அந்த ஹூக் கரெக்டா இருக்கணும். அப்பதான் நீங்க வெயிட் பண்ணதுக்கான வெயிட்டிங் பீரியட் வர்த்தபலா இருக்கும். அது எதுவுமே இல்லாம சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்றதுக்கு எல்லா படத்துலயுமே நடிக்கலாமே. கதை சொல்ற அத்தனை படத்துலயுமே நடிக்கலாமே. நான் திருப்பி சொல்றேன், படம் வந்து ஒரு 3 நாள் வந்து படத்தை இந்த சொல்றாங்கல்ல, இந்த கலெக்ஷன் 3 நாள் அதுக்காக புக் ஆகுமே தவிர படத்தை எல்லாருமே ஃபிளாப்னு தான் சொல்லுவாங்க. அது இருந்துட்டு அது எவ்வளவு கோடி வேணாலும் இருந்துட்டு, அந்த கோடியை ஃபுல்லா இவங்க வந்து ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுங்களுக்கும் துப்பாக்கிக்கு தான் செலவு பண்ணிருக்காங்க. வேற எதுக்காக செலவு பண்ணல, அது மட்டும் நல்லா தெரியுது. படம் ஃபுல்லா குடிக்கிறாங்க, படம் ஃபுல்லா பொண்ணு கூட இருக்காங்க. வேற என்ன பண்றாங்க படத்துல? ஒண்ணுமே பண்ண கிடையாது. கதையில கான்சென்ட்ரேட் பண்ணும் தலைவா. கதையில கான்சென்ட்ரேட் பண்ணாம எந்த படமே ஜெயிக்காது. ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கணும்னா 2 விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்னு எழுத்துன்னு, ஒன்னு வில்லன். ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இல்லைன்னா படம் எப்படி ஜெயிக்கும்? படத்துல எதுவுமே கிடையாது, அப்புறம் எப்படி ஜெயிக்கும்? அதனால சுத்தமா வேஸ்ட் தலைவா. தலைவா ஏன் தலைவா சும்மா இருக்கு வர கோவத்துக்கு 1000 அடிக்காத தலைவா, வாய்ப்பே இல்ல. படத்தை தான் நான் சொல்றேன், 3 நாள் வேணா புக் பண்ணிருக்கவங்க பாப்பாங்க.
மத்தபடி படத்துல எதுவுமே கிடையாது. நீங்க வந்து டாக்ஸிக்கு எத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க படத்துக்கு? நான் 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கு பூஜை போட்டாங்களோ அன்னைக்கு முடிவு வளர்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா யஷ் மேல வந்து எனக்கு அவ்வளவு கிரஷ். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா 19 படத்துல 2000 கோடி படம் 2 படம் அடிச்சிருக்காப்ல. 1000 கோடி யாரால முடியும் சொல்லுங்க? இந்த சவுத் இந்தியால யாரால முடியுமா? விஜய்னால 1000 கோடி தொட முடியுமா? ரஜினி சார்னால 1000 கோடி தொட முடியுமா? சல்மான் கான்னால 1000 கோடி தொட முடியுமா? ஷாருக் கானை நம்பி 1000 கோடி பட்ஜெட் போட முடியுமா? எதுவுமே முடியாது. ஆனா இந்த பையனை நம்பி போட்டிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு உழைப்பு இருக்குங்க. செம்ம ஹீரோ மெட்டீரியல், செம்ம மேன்லி. ஒரு வயசு பையன் 30 வயசு பையன் எப்படி இருப்போனோ அதை அப்படியே காமிக்கிறாங்க. ஒரு கேர்ள்ஸருக்கு என்ன தேவைன்னா அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்றதுக்கு வந்து தண்ணி பாட்டில் தேவை, சிகரெட் தேவை, பொண்ணு தேவை. அந்த 3 இவங்க யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர அதை வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா பாக்குற பொண்ணை போடுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒருத்திய வச்சான் டாக்ஸிக்கா வந்து அவளை பண்ணுனா வச்சான் செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கணும். பாக்குற பொண்ணை புறம் பாக்குறாரு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப சொல்லிவிட்டு அந்த ஆம்பளைங்களே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் இடுப்பு கீழே பாக்குறீங்கிற அளவுக்கு அது சொல்லிச்சு. அந்த டைலாக்லாம் யஷுக்கு தேவையே கிடையாது. இப்ப வளர்ந்து வர நடிகர்களுக்கு தேவை. இப்ப டிசில வந்து யோகேஷ் கனராஜுக்கு அந்த மாதிரி செக்ஸான படம் எடுத்தாதான் ஓடும். அதுக்குதான் வந்து குமிஞ்சாங்க. அது என்ன கதை இருக்கு டிசில? அதே மாதிரியே பார்த்தா தனுஷ் தன் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது துள்ளுவது இல்லாம ஸ்டார்ட் பண்ணாப்ல. அது ஒரு மேட்டர் படம். இப்ப அப்படியே நடிச்சிட்டு இருக்காப்ல தன் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஆனா எஸ் தான் ஆல்ரெடி 1000 கோடி கிளப்ல தொட்டுட்டாரு. அவருக்கு எதுக்கு இந்த சீன் வைக்கிறீங்க? நான் கேட்கறது என்னன்னா கீத்து மோகன் தாஸ் தான் கேட்கறேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க? உங்களுக்கு 1000 கோடி கையில கொடுத்துட்டாங்க, யஷ கையில கொடுத்துட்டாங்க, நயன்தாரா கொடுத்துட்டாங்க, கேரா தோனி கொடுத்துட்டாங்க, ஹூமா குரேஷி கொடுத்துட்டாங்க, ருக்மணி வசந்த் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல உங்க படத்தை வந்து 1000 கோடிக்கு மேல ஓட வைக்கிறதுக்கு வேற என்ன தேவை? ரவி பசூர் கேஜிஎஃப்ல அடிச்சு துவச்சம் பண்ண மியூசிக் டைரக்டர். இதுக்கு மேல என்ன தேவை? எல்லா ஒர்க்கு டெக்னிக்கலா எல்லாமே சவுண்டான படம். ஸ்டோரி மட்டும் நீங்க ஒழுங்கா எழுதியிருந்தீங்கன்னா படத்தோட லெவலே வேற. நம்மளாம் அவ்வளவு சந்தோஷப்படலாம். ஒரு சவுத் இந்தியால இருந்து ஒரு நார்த் இந்தியன் அடிச்சு தூக்குற மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு நம்ம பாராட்டணும். ஸோ அது இந்த படத்துல மிஸ் ஆச்சு. ஆனா யஷை எந்த சூழ்நிலையும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. இந்த ஒரு படத்துக்கானே நான் முடியலையும் எடுக்க போறதா இல்ல. யஷுக்கு விட்டு கொடுக்க போறதில்ல, ஆனா முட்டு கொடுக்கவும் போறதில்ல. சாரி தலைவா, ஸ்கிரீன் பிளே தான் சொதப்பிட்டான். 2வது ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படத்துக்கு ரஜினி சார் படமே வந்து தக்கிட்ட தட்டம் போடுது. ஏன்னா ரைட்டிங் ஒழுங்கா இல்லைன்னா. அப்ப இவரெல்லாம் எப்படி தாங்குமா? முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய ஃபேன் கிளப் தெரியுமா யஷுக்கு? அவர் இருக்க கர்நாடகால. நான் ஒட்டு மொத்தமா என் லைஃப்லயே கர்நாடகா படம் 10 படம் தான் பார்த்திருப்பேன். கன்னட படம். அப்ப அவருக்கு ஃபேன் ஆகுறான்னா அவர் எந்த அளவுக்கு எல்லாம் பிடிச்சி இழுத்திருக்காரு. அதுவும் ஒரு சினிமாக்காரனை பிடிச்சி இழுத்திருக்காருன்னா அப்போ நம்ம எப்படி பண்ணணும்? சாங்க மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட்டி இருந்துட்டே இருக்கும். அந்த கில்ட்டிய வேற மாதிரி ஒரு பரிமாணத்துல இருந்து படத்தை காமிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் உண்மையில இந்த கிளைமாக்ஸ் மட்டும் பார்த்து வரலைன்னா நான் ஓடியே போயிருப்பேன். இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கறதா இல்லை, அந்த மாதிரி ஓடி போயிருப்பேன். ஏன்னா 2 வருஷமா நான் வந்து அதுக்காண்டி டாக்ஸிக் எப்போ வரும் உட்காந்தவனுக்கு வந்து சரியான தீனி போடுறது எனக்கு கிளைமாக்ஸ். சரியான நீங்க நினைச்ச மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஒரு கொலை பண்ணிடுவோம். நம்ம துப்பாக்கி எடுத்து சுற்றுறாப்ல கிட்டத்தட்ட படத்துல 5000 பேர் சுற்றுப்பாப்ல. ஆனா கில்ட்டி ஒரு மனுஷனுக்கு எப்போ உருவாகும்? அந்த டைம்ல உருவாயிருது. ஸோ அதை வந்து ஒரு டீசெண்டா காமிச்சிருக்காங்க. யாருக்கும் கனெக்ட் ஆகுது. எஸ் ஃபேன்ஸ் வந்து உட்காந்து பார்ப்பானுங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை ஃபினிஷ் ஆகும். இந்த ஹாய் இதெல்லாம் வந்து வர்றதுனா ஹாயும் அப்புறம் வந்து ஒன்ஸ் மோர் வர்றதுனால இந்த படம்லாம் பாதிக்காது. அது போற போக்குல போயிட்டே இருக்கும். எந்த ஸ்கிரீனையும் வெளியே எடுக்கவே முடியாது. கண்டிப்பா சரி வெளியே எடுக்கவே முடியாது. போய் பார்ப்போம்டா, என்னன்னாலும் பரவாயில்ல, யஷகானி பார்ப்போம்டான்னு வந்துட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா வெள்ளிக்கிழமை வர அசைச்சிக்க முடியாது. இல்ல யாஷ்காண்டி தான் மூவி வந்தது. யாஷ்காக நல்லா இருக்கு. ஓகே தான். என்ன ஸ்டோரி இந்த படத்துல? நிறைய ஸ்டோரி இருக்கு. அவன் செஞ்ச தப்ப அவனுக்கே பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. நயன்தாரா நிறைய ஆக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. ஆமா 2-3 பேர் நல்லா இருந்தாங்க. ஓகே தான். நயன்தாரா கேரக்டர் ஓகே தான். படம்ல அடக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம். பட் ஓகே தான். சின்ன குழந்தைய பார்க்க வேண்டாம். மத்த எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ.